வெல்கம் டு Vijay சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மினி ஜெராக்ஸ் மிஷின் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு வந்து எந்த டிராயிங்னாலும் ஈஸியாக நீங்கள் வந்து வரையலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கண்ணாடி வந்து தேவைப்படும். கண்ணாடியை வந்து நம்ம கார்ட்போர்டு மேலே வைக்கிறதுக்காக தான். ஸோ அதனால் ஒரு கார்ட்போர்டு அட்டைப்பெட்டி வந்து ஒன்று தேவைப்படும். இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் வந்து வைக்க போகிறோம். அது போக வந்து ஒரு பல்ப் வந்து தேவைப்படும். குண்டு பல்ப் வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் நல்லா பவராக இருக்கும். ஒரு ஹோல்டரும் சேர்த்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து நான் மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியே வந்து எடுத்துக்கிறேன். இது இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வந்து பண்ணிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த அட்டைப்பெட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த அட்டைப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து கண்ணாடி வந்து இந்த அட்டைப்பெட்டி கொஞ்சம் பெருசு தான். கண்ணாடி வந்து பாருங்கள் இந்த அளவு தான் வருது. ஸோ இந்த அளவு வந்து மார்க் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உள்ளக்க வந்து கருப்பு கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கோங்க. எதுக்காக வந்து கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்க சொல்கிறேன்னா, வெளிச்சம் வந்து வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்காது. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் உள்ளக்க வந்து கருப்பு கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். இது நான் ஸ்ப்ரே பெயிண்டை வச்சு நான் வந்து சுற்றி வந்து அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து கருப்பு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து உள்ளக்க வந்து அடிச்சு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, பல்ப் வந்து இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ண போகிறோம். பல்ப் வந்து ஹோல்டர் இந்த மாதிரி வந்து ஒன்று வச்சு வந்து நடுவில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இங்கே வந்து ஒரு ஓட்டை மாதிரி போட்டு தான் அதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். எதுக்காகனா இது வந்து அட்டைக்கு மேலே வரைக்கும் இருக்குது, கொஞ்சம் வந்து கீழே வந்து வரணும். ஸோ அதனால் நீங்கள் நார்மல் ஹோல்டர்னால் இந்த மாதிரி சைடாப்பில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, இதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த அட்டையை வந்து கொஞ்சம் வந்து வெட்டி விட்டுறேன். இப்போ வந்து வெட்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த ஹோல்டரை வந்து கரெக்டாக உள்ளக்க வந்து இருக்கிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணிடுறேன். நல்லா வந்து உள்ளக்க வந்து போகணும். இந்த அளவுக்கு வந்து வச்சுட்டாலே வந்து போதுமானது. இது வந்து கரெக்டாக இருக்கும். இதை சுற்றி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி விட்றேன். இது வந்து அடுத்து வந்து அந்த இது வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து இதை வந்து ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து மூடிடுங்க. மூடினதுக்கு அடுத்து நம்ம கண்ணாடி வந்து வெட்டி வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்கு மேலே ஜஸ்ட் வந்து வைக்கணும். ஸோ இது வந்து வைக்கும் போல வந்து எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நோட் பண்ணணும். இதை ஒரு பென்சிலை வச்சே வந்து இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவு வந்து நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இந்த அளவு தான் நம்மளுக்கு வருது. இதில் வந்து கரெக்டாக இந்த இதுக்கு இருந்து கொஞ்சம் மூளை வச்சு வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுட்டு இதை வந்து ஒட்டினாலே போதுமானது. இப்போ வந்து வெட்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி விட்டதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த சைடு வந்து 2 அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்டையில் இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இதை வந்து உள்ளக்க வந்து வச்சுட்டு இதை வந்து மேலே வச்சு வந்து ஒட்ட போகிறோம். அப்போனா தான் கண்ணாடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு மட்டும் வச்சு 2 சைடையும் வந்து வெட்டி விட்ருங்க. ஸோ இந்த அளவு இருந்தால் போதும் இந்த அட்டைப்பெட்டியில். ஸோ எதையும் வந்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து வெட்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இது உள்நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டினாலே வந்து போதுமானது. சரி, ஓகே, இதை வந்து ஜஸ்ட் வந்து இங்கே வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை ஜஸ்ட் வந்து வச்சுட்டு இதை வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நல்லா வந்து அமுக்கி வந்து பிடிச்சிக்கோங்க. இது வந்து நல்லா வந்து ஒட்டணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டோம். அதுக்கு மேலே வந்து கண்ணாடியை வச்சு ஒட்டுற வேண்டிய வேலை மட்டும்தான். இது ஜஸ்ட் வந்து கண்ணாடியை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சனால வந்து இங்கே வந்து வச்சோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நின்றுக்கிறோம். சரி, ஓகே, இதை சுற்றி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அட்டைப்பெட்டி இருக்குல்ல, இங்கனக்குள்ளே வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து பிடிக்கணும். ஸோ அதுக்காக இதில் வந்து இங்கே நக்குள்ளே பிடிச்சிக்கணும். அதுக்கடுத்து அதே மாதிரியே அந்த சைடு வந்து ஒட்டி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வந்து ஒட்டியாச்சு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு மேலே பேப்பரை வந்து நம்ம வந்து வைப்போம் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு இமேஜ் பேப்பரை வந்து வச்சுட்டு இங்கே வந்து நம்ம வந்து லைட்டை வந்து போடும் போல இங்கே வந்து ஹெவியான வெளிச்சம் வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த பேப்பர் வழியாக வந்து ஊடுருவி வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் வர பார்க்கும். ஸோ நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து இன்னொரு பேப்பரை வந்து வைப்போம் பார்த்தீங்களா, அப்போ போல் அதில் வந்து என்ன டிராயிங் இருக்கோ அது நம்மளுக்கு அழகாக வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதை வச்சே நம்ம வந்து ஈஸியாக வந்து வரைஞ்சிடலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ட்ரிக்கு தான். இது வந்து நம்ம மொபைலை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வரையும் பார்த்திங்கன்னா, மொபைலில் இன்னொரு இதை வந்து வச்சோம் அப்படின்னா வந்து வரைஞ்சிடலாம். ஆனால் அது ஒரு சின்ன ஸ்க்ரீனு, இது வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனு. ஸோ அதனால் இதில் மொபைலோட ஹெவியான வெளிச்சம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து எந்த ஒரு இமேஜையும் நம்ம வந்து வரைய முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு இமேஜை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சோட்டா பீம். இதை வந்து நான் ஜஸ்ட்டு இப்படி வச்சாலும் சரி, நீங்கள் நார்மலாக இப்படி வச்சா வந்து பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ இது நல்லா தெரியணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து பின்னாடி திருப்பி வச்சாலும் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளவு இது வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை இன்னொரு பேப்பரை வச்சாலும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து தெரியும். ஸோ இதுதான். இதை வந்து ஜஸ்ட் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வச்சோம் அப்படின்னா
நல்லா வந்து பார்த்திங்கன்னா வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து நம்ம வந்து அவுட்டோரில் வச்சுருக்கோம். இண்டோரில் வச்சோம் அப்படின்னா இன்னும் பயங்கரமாக தெளிவாக வந்து தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இண்டோரில் வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன் அது எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து வெளியே வச்சு தான் நான் செக் பண்ணி காட்டுறேன். இந்த இதுக்கே இவ்வளோ வெளிச்சம் வந்து இருக்குது. வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். இதை வந்து பாருங்களேன், ஜஸ்ட்டு வந்து எந்த ஒரு இமேஜையும் நீங்கள் வந்து அழகாக வந்து வரையலாம். ஸோ வந்து இது ஒரு சின்ன ஒரு ஜெராக்ஸ் மாதிரி தான். ஒரு இமேஜ் வந்து எப்படி இருக்கோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் ஜெராக்ஸே எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப செலவும் வந்து ஆகாது. இந்த மாதிரி டிராயிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்ம வரைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது வந்து சோட்டா பீம் வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்ம வந்து வரைஞ்சாச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இமேஜையும் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணாலும் ஈஸியாக வந்து பண்ணலாம். பாருங்கள், இப்படி வச்சோம் அப்படின்னா எந்த ஒரு இமேஜையும் அழகாக ட்ரேஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக ஹெவியான வெளிச்சமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இன்னும் வீட்டுக்குள்ளனா வச்சு ட்ரை பண்ணுறோம்னா இன்னும் பயங்கரமாக வந்து இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட இது இல்லைங்க, அவ்வளோ அழகாக வந்து அப்படியே பிரிண்ட் எடுத்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் வந்து இதை ஒரு ஜெராக்ஸ் மிஷின் சொன்னேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து அடுத்தடுத்து இமேஜ் வந்து வரையலாம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு இமேஜ் வந்து வைக்கும் போல வந்து பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே இன்னொரு பேப்பரை நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா பாருங்கள், நம்மளுக்கு அப்படியே வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி வந்து அப்படியே வந்து இன்னொரு பேப்பர் வழியாகவும் தெரியும். இதுக்கு மேலே இன்னும் 2 பேப்பர் வச்சாலும் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆக தான் செய்யும். ஸோ அழகாக வந்து டிராயிங் வந்து வரைஞ்சிடலாம். சரி ஓகே, இதை வந்து டிராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து டிராயிங் வந்து வரைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வரைஞ்சதுக்கு அடுத்து பாருங்கள், இதுதான் நம்ம வந்து இது ஜெராக்ஸ் எடுத்தது. இது வந்து பாருங்கள் நம்ம வந்து வரைஞ்சது எவ்வளோ அழகாக வந்து வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே வந்து இமேஜை வந்து பார்த்திங்கன்னா எடுத்த மாதிரி வந்து இருக்குங்க. இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வரைகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும், செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜஸ்ட் வந்து அதிகமாக வந்து வெளிச்சம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பேப்பர் வந்து வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேப்பருக்கு வந்து அந்த இதோட இமேஜ் வந்து அழகாக வந்து தெரியும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து வரையலாம். A4 சீட்னால் நல்லா திக்னஸாக இருக்கும். ஸோ அதிலேயே நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டிராயிங் வந்து நம்மளால் வரைய முடியுது. ஸோ இது வந்து அப்படியே இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி வந்து வரைஞ்சிருக்கோம். இதே மாதிரி தான் வந்து சின்ன சின்ன இதாக வந்து ஈஸியாக வந்து வரைஞ்சிடலாம். ஸோ மொபைல்லையுன்னு நம்ம வந்து வச்சு வரையும் பார்த்திங்கன்னா அது மொபைல் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சின்னது. ஸோ இதுனா வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கும். எந்த இதையும் வந்து வச்சு வந்து ட்ரேஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து சிம்பிளாக வந்து மெத்தடில் வந்து நம்ம வந்து உருவாக்கியிருப்போம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு வந்து சின்ன சின்ன டிராயிங்கு எல்லாமே வந்து வரைஞ்சி வந்து பழகிறவங்களுக்கு கை வர்றதுக்குன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீட்டில் வச்சு ட்ரை பண்ண போல எவ்வளோ வெளிச்சமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. வெளியே வச்சு ட்ரை பண்ண போலே நல்ல ஒரு இது வந்து ரிசல்ட் வந்து தருது. இந்த வீட்டுக்குள்ளே வைக்கும் போல இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து அழகாக வந்து வரைகிற மாதிரி இருந்திருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.